அனைவருக்கும் வணக்கம். மங்களக்குடி பஞ்சாயத்தில் இருக்கின்ற நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். சம்பூர்லேருந்து செல்வம் பேசுகிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். மங்களக்குடி பஞ்சாயத்தில் இருக்கின்ற 4 கிராம மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி தீர்க்கிறது அப்படின்றத நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். இன்றைக்கி கழிவுநீர் பற்றி தான் நம்ம போட போகிறோம். கழிவுநீர் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. அது மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அரிச்சிக்கிட்டு பக்கத்து வீடு அடுத்த வீடுகள்லாம் சாக்கடையோடு கலந்து நம்ம நடக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி, மழை காலங்களில் அந்த கழிவு நீர்கள் பக்கத்து வீடு அடுத்தடுத்து அந்த தெருக்களில் தண்ணி தேங்கி நிற்கிறது. அதன் மூலியமாக ஏகப்பட்ட கொசு உற்பத்தியாகி மக்களுக்கு மலேரியா, டெங்கு இது மாதிரி நோய்களை பரப்புறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அது சரிவர நம்ம பஞ்சாயத்தில் கழிவுநீரை சரிவர கொண்டு போயிருக்காங்கன்னா பார்த்தா இல்லை. நீங்கள் மங்களக்குடியை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த கழிவுநீர்கள் சின்ன சின்ன வாய்க்கால்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்க்கால் ரொம்பி மேலே அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோழிகள் அதில் தெரியும். அந்த கோழிகள் மூலியமாக அது கோழிகள் பக்கத்தில் போய் மிதித்து அது வீடுகளில் மிதித்து ஏகப்பட்ட கிருமிகளை உண்டாக்கும். அதே மாதிரி சம்பூரணி, வளையமேல், அந்த மாதிரி ஊமையுடையன்மடை இந்த மாதிரி கிராமங்களில் ஒவ்வொரு தெருக்கள் மூலியமாக அந்த கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கப்பட்டிருக்குன்னா அது எங்கேயுமே இல்லை. ஏன்னா அரசு கழிவுநீரை சரிவர கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளே நிறைய கொடுத்துருக்கு. அப்போ அதை எங்கே செஞ்சுருக்காங்கன்னா செய்யலை. ஏன் செய்யலை அப்படின்றத நம்ம வருகின்ற காலங்களில் கண்டிப்பாக அதை செஞ்சு முடிக்கணும். எல்லா ஊர்லையும் எல்லா தெருக்கள்லையும் கழிவுநீர் குழாய்கள் சரிவர அமைத்து அது கால்வாய்களை சரிவர பராமரித்து அந்த கழிவுநீரை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், அது எப்படி மக்களுக்கு தீமை செய்யக்கூடாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத நம்ம தெள்ள தெளிவாக ஃபண்டமெண்டலாக நம்ம ரெடி பண்ணிடுவோம். சரிங்களா? அதுக்கு அப்புறம் அந்த கழிவுநீர் அந்த வாய்க்கால்கள் ஏன் பஞ்சாயத்தில் இதை சரிவர செய்யலை அப்படின்றத நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அரசு இது செய்யலையா? அப்படி இருக்கும்போது தான் ஏன் டவுனு இப்போ தேவக்கோட்டை, காரைக்குடி இந்த இடங்கள்ல எல்லாம் ஏன் கழிவுநீர் அந்த வாய்க்கால்கள் சரிவர அமைத்து அந்த கழிவுநீர்களை ஒரு இடத்துல சேர்த்து அதை ஏன் சுத்தப்படுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க கேள்வி புரியும். அங்க மட்டும் அது ஒரு விஷயமா இருக்கும்போது கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஏன் அது அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கல? கண்டிப்பாக இதை நாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சு அதுக்கான நடைமுறை சாத்தியங்களை நம்ம எடுத்து எல்லா ஊர்லையும் எல்லா தெருக்கள்லையும் கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டு அந்த வாய்க்கால் மூலியமாக கழிவுநீர் எங்கேயும் தேங்காமல் பக்கத்து வீடு அடுத்த வீடுகளுக்கு போகாமல் தெருக்கள் தேங்க இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உருவாக்குவதற்கு முதன்மையான பஞ்சாயத்தாக மங்களக்குடி பஞ்சாயத்தை நம்ம உருவாக்க வேண்டும். கழிவுநீருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசு ஒரு 13,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எல்லார் வீட்டுக்குமே பஞ்சாயத்தில் இருக்கின்ற அனைத்து வீட்டுகளுக்குமே பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் கழிவு நீர்கள் வரக்கூடிய இடங்களுக்கு அதை 13,000 ரூபாய் கட்டி கொடுக்குறாங்க. அதை எதுக்குன்னா கழிவு நீர் அந்த கழிவுகள்லாம் ஒரே இடத்துல தேங்கி நிற்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் செஞ்சு கொடுக்குறாங்க. சரிங்களா? அதை ரொம்ப தெளிவாக அனைத்து நபர்களுக்குமே இது பொருந்தும். எல்லாருக்குமே அரசு துறை சார்பாக 13,000 ரூபாய் அவங்களே சொந்தமாக கட்டி அந்த கழிவு நீரை ஒரு இடத்துல தேங்கி பக்கத்து வீடு அடுத்த வீடு தெருக்கள் போகாமல் இருப்பதற்காக அவர்கள் வழி செய்கிறார்கள். அதை அந்த நிதியை பெற்றுத்தரக்கூடிய மிக பொறுப்பு பஞ்சாயத்துக்கு தான் இருக்கு, தலைவர்களுக்கும் அங்கே இருக்கின்ற கிளர்க்குகளுக்கும். ஏன்னா இதை நிறைய பேருக்கு அது தெரிவதில்லை. அரசு எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்குறாங்க, யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்குறாங்க. அதை வாங்கி கொடுக்கக்கூடிய கடமை தலைவருக்கு தான் இருக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம். அதை இப்போ இருக்கின்ற கிளர்க்கு அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு அந்த கழிவுநீர் அந்த தொட்டி அமைப்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து வருமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். இது யாருக்கு இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. அத்தனை நபர்களுக்கும் பஞ்சாயத்தில் இருக்கின்ற அத்தனை நபர்களுக்கும் அது பொருந்தும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.